கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். சேனைகளின் கர்த்தர் கூட இருந்தார். ஆகவே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கறவல் ஆடுகளின் பின்பதாக இருந்த மனிதனை தேவனாகிய கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆனாலும் சவுலால் வெறுக்கப்பட்டு, சவுலால் தாவீதுக்கு எப்பொழுதும் மரணம் சம்பவிக்குமோ என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்த நாட்கள். தாவீதின் வசமாக ராஜ்யபாரம் திரும்புகிறது. இப்பொழுது தாவீது விருத்தி அடைய ஆரம்பிக்கிறான். ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக விருத்தி அடைவான் என்பதற்கு தாவீது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். தாவீதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் மென்மேலும் விருத்தி அடைய வேண்டுமானால் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் அவரோடு கூட இன்னும் அருகில் வர ஆரம்பியுங்கள். இன்னும் அவரோடு கூட இன்னும் அவருடைய சத்தத்தை கேட்க, அவரோடு கூட நேரத்தை கூடுதலாக அதிகமாக செலவு செய்ய உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ விருத்தி அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் விருத்தி அடைய பண்ணும் பொழுது அவர் வேதனையை கூட்டாத தேவனாக இருக்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்று இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவேன். கர்த்தர் பெருக பண்ணுகிறவர், கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுகிறவர். அவரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. கர்த்தரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. நாம் அவரை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை இந்த நாட்களில் தாழ்மையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை நான் செய்வது ஒன்றுமே வாய்க்கப்படவில்லை என்று நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் இருக்கும் பொழுது அவரை துதிக்க ஆரம்பியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த நாளிலும் கூட கர்த்தரை முதன்மையாக்குங்கள். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. உலகத்தின் எல்லா வேலைகளுக்கும் நேரம் ஒதுக்கி இருக்கிறோம். கர்த்தரோடு கூட செலவிடுவதற்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம்? இந்த நாளிலும் சிந்தித்து பார்த்து ஜெபாவியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை விருத்தி அடைய பண்ணுவார். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆவியின் வல்லமையை இரட்டிப்பாக கொடுங்கப்பா. ஜெபாவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் விருத்தி அடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.